ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். உன்னுடைய உடல்நிலையோ இப்பொழுது கொஞ்ச நாளாக சரியில்லாமல் இருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ வந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதில் தோன்றுவது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த அளவுக்கு சோதனை செய்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு விஷயத்தை எல்லாம் செய்கிறீர்கள் என்று தெய்வத்தை எப்பொழுதும் நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்வேன் தான். ஆனால் உன்னுடைய கர்மவினையை நீ அழிக்க வேண்டும் தானே. உன்னுடைய கர்மவினையானது குறைத்தால் தானே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது அதிகரிக்கும். தங்கமான பிள்ளைக்கு என்றுமே ஒன்றும் புரியவில்லை. வயது ஏறுகிறதே தவிர, ஆனால் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தால் எப்பப்போ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் என்பதுதான் புரியவே இல்லை உனக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் நானும் பார்த்துவிட்டேன். நிறைய யோசிப்பாய். ஆனால் சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு நீ குழப்பி விட்டு விடுவாய். அப்பொழுது கூட நான் சொல்வேன், ஏன் இவ்வளவு அழகாக யோசிக்கிறாய், சில சமயத்தில் ஏன் இப்படி சில விஷயத்தை போட்டு குழப்புகிறாய் என்று. எனக்கு உன்னுடைய மனநிலைமை ஆனது அத்தனையுமே எனக்கு புரியும். எதுவுமே எனக்கு புரியாது, தெரியாது என்று நினைக்காதே. என்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியும், சச்சரிதத்தை படித்திருந்தால் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்பது. எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக தாண்டிதான் நான் வந்தேன். அதே போலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தாண்டி வர வேண்டும். நீ எல்லா தெய்வத்தின் கதையையும் கேட்டிருப்பாய். எல்லா தெய்வமுமே சோதனையை தாண்டிதான் வந்தது. உனக்கே அது தெரியும், எல்லா தெய்வமுமே சோதனைகளை தாண்டிதான் வந்தது என்பது. அதனால் தெய்வத்திற்கே சோதனையை கொடுத்த தெய்வத்திற்கே சோதனை வந்தது, உனக்கு வராமல் இருக்குமா? எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த பூமியில் வந்துவிட்டாயானால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது எதற்கென்றால் கர்மவினை முடிப்பதற்காக. ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுமா? உன்னை ஒரு தெய்வம் அதிகமாக மிக மிக அதிகமாக கவனித்து கொண்டும் நீ என்னென்ன செய்கிறாய், ஏதேது விஷயத்தை செய்கிறாய் என்பதை கவனித்து கொண்டு உனக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தெய்வத்தின் பெயரை நான் உனக்கு சொல்கிறேன். அந்த தெய்வத்தை நீ எப்பொழுதும் எந்த ஒரு காரணம் கொண்டும் வணங்காமல் மட்டும் விட்டுவிடாதே. அந்த தெய்வமானது உன்னை ஆபத்து காலத்திலேயும் காத்து வருகிறது. நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன் கூட வருகிறது. எல்லா காலகட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வமானது துணையாக தான் நிற்கிறது. அந்த தெய்வத்தை நீ ஒரு நாளும் வெறுத்து விடவும் கூடாது, வணங்காமல் விட்டுவிடவும் கூடாது. காலை எழுந்திரித்த உடனேயே அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டுத்தான் நீ அடுத்த காரியத்தையே செய்ய வேண்டும். புரிகிறதா? நீ சில நேரத்தில் கவனித்திருப்பாய். நீ வெளியில் செல்லும் பொழுது எல்லாம் அந்த தெய்வம் உனக்கு முன் வரும். அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு திடீரென்று வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்கும் அந்த தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய பெயர் பிள்ளையார். அந்த தெய்வமானது பிள்ளையார் ஆகியவரை நீ தினமும் காலை எழுந்திரித்து கண்ணை மூடி படுத்த இடத்திலேயே உட்கார்ந்து அவருடைய மந்திரத்தை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்திரு. வேலைக்கோ இல்லை மற்ற விஷயத்தையோ செய்வதற்கு முன்பு நீ நிச்சயமாக அவரை வணங்கிவிட்டு செய். நிச்சயமாக உனக்கு துணையாக அவர் இருப்பார். நீ கேட்கலாம், சாய் நீங்கள் என்று. நீங்கள் தான் பிரித்து பார்ப்பீர்கள். தெய்வங்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுதான். நீங்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இனிமேல் வராது. நீ உன் கூடவே இருக்கும் தெய்வத்தை நீ வணங்கும் பொழுது உனக்கு சக்திகளானதோ இன்னும் அதிகமாக கிடைக்கும். சக்திகளானதோ உனக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். உன்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து இருக்கும் தடைகளோ உடைய ஆரம்பிக்கும். உன்னை சுற்றி வரும் தெய்வம் பெயர் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை மனதார நீ வணங்கு. காலம் உனக்கு நிச்சயமாக ஒவ்வொரு காலத்திலேயும் துணையாக இருக்கும். நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னென்ன விஷயம் தேடிக்கொண்டு இருக்கிறாய், என்னென்ன விஷயம்
நீ ஆசைப்படுகிறாய் என்பதை எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல. உன்னுடைய காலம் முழுவதும் நாங்கள் இருப்போம். நீ யாரை நம்புகிறாய்? மனிதனை நம்பவே இல்லை, தெய்வத்தை தான் நம்புகிறாய். அப்படி இருக்கும் அப்படி ஒரு தெய்வத்தை நம்பும் பிள்ளையை எந்த தெய்வமாவது பாதியில் விட்டுவிட்டு போவோமா? நீயே சொல் பார்க்கலாம். நான் உனக்கு நிச்சயமாக அருள் புரிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் பிள்ளையார், சிவன், பார்வதி, பெருமாள் இப்படி பலரும் உனக்கு துணையாக இருக்கிறார்கள். எல்லா தெய்வத்திடமும் போய் என்ன கேட்கிறாய்? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று. கூடிய சீக்கிரமாக எல்லா தெய்வமும் கூடி ஒரு நல்ல முடிவெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நல்ல விஷயத்தை செய்வோம். காலம் உனக்கு நிச்சயமாகவே எல்லா விதத்திலும் துணையாக இருக்கும். எந்த ஒரு நிலையை கண்டும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ இவர்கள் உதவி செய்வார்களா என்று யோசிக்கக்கூடாது. செய்வார்கள், நல்லது செய்வார்கள் என்று தான் நினைக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு எங்களை நம்புகிறாயோ, எந்த அளவுக்கு நீ தெய்வத்தின் மீது அன்பை வைக்கிறாயோ, அந்த அளவுக்கு தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உனக்கு நல்லபடியாக ஒவ்வொன்றையும் செய்வோம். காலம் நிச்சயமாக நீ படும் அனைத்து பாட்டுக்கும் வழியை காட்டும். எதிர்காலம் எதிர்காலம் என்று நினைக்காதே. இப்பொழுது நீ ஒரு விஷயத்தை செய்தால்தான் அது எதிர்காலமாக மாறும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எதிர்காலம் எதிர்காலம் என்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருகிறதா? அந்த சந்தோஷத்தை அனுபவி. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறதா? அந்த இன்பத்தை அனுபவி. இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை போல வருகிறதா? அதை எப்படியெல்லாம் தடுத்து உடைத்து வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று யோசி. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காதே. எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம். ஏனென்றால் எதிர்காலத்தை எப்படி உனக்கு உருவாக்கலாம் என்று நான் முடிவெடுத்து அதற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். பொறுமையாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையே இல்லாமல் நீங்களாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். அமைதி மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கைக்கு தேவை. அந்த அமைதியை எப்பொழுதும் கையாளுங்கள். அதுபோல சாந்தமாக இருங்கள். கோபத்தை எப்பொழுதும் வெளியில் காட்டாதீர்கள். மனதில் எப்பொழுதும் சலனத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ளாதீர்கள். இந்த தெய்வங்கள் ஆகிய அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒன்று கூடி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்போம் என்று நம்பிக்கை இருக்கிறது தானே? அந்த நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் வைத்து கொண்டாலே போதும். உங்களால் எல்லாவற்றிலும் அடுத்தடுத்து முன்னுக்கு வர முடியும். பயம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்காது, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆனால் ஒருவனுக்கு தெய்வத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவன் ஜெயித்து விடுவான். மற்றவன் என்ன அவனை பார்த்து சிரிப்பது? நிச்சயமாக தெய்வம் தூக்கிவிடும் பொழுது மற்றவனே தலைக்குனியும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறுவான். நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு தேவை. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள், யார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்கிறார்கள், உனக்கு முன்னும் பின்னும் எந்த தெய்வம் உனக்கு தானாக வருகிறது என்பதை காட்டிவிட்டேன். இதற்கு மேல் நீதான் எல்லா விஷயத்தையும் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இரு. சகலத்தையும் நான் உனக்கு தருவேன். பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் பெறலாம். அவசரம் மட்டும் எந்த ஒரு காலமும் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்யாது. அவசரப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். சதா சர்வ காலமும் நான் துணையாக இருந்து உனக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயத்திலும் துணையாக இருந்து உன்னை ஒவ்வொரு காலகட்டமும் வாழ வைப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.